மதுரை ஆரப்பாளையம் 5 லட்சம் பேர் ஒரே இடத்துல பார்க்கணும்னா மதுரை சித்திரை திருவிழா தான். இதை நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். அழகரை பார்க்குறத விட மக்களை பார்த்தாலே அழகரை பார்த்தது மாதிரி உறுதியான பலன் இருக்குது அடுத்த வருஷம் வரைக்கும். ரொம்ப நன்றி, வணக்கம். என் பேர் பி பிரகாஷ், பழங்கானத்தை சார்ந்தவர். அருமையாக இருந்துச்சு. காவல்துறை மற்றும் பொதுமக்கள் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அழகரை நல்லா வரவேற்றாங்க. ரொம்ப நல்லது. என்ன சிறப்பு? இவ்வளோ மக்கள் ஒரே இடத்துல இருக்காங்க இல்லையா? ஆமாம், அது வந்து அழகருடைய இதுதான். அழகருடைய இதுதான். மக்கள் எல்லா மக்களுக்கும் நல்ல சோகத்தை கொடுக்கணும். அதனால் எல்லாரும் வந்து கூட்டத்தில் நெரிசலில் வந்து சாமியை பார்த்துட்டு போகிறாங்க. நல்லா இருந்துச்சு. அழகரை சூப்பராக பார்த்தா, சூப்பராக என்ஜாய் பண்ணோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அழகரை நல்லா பார்த்தா, அழகரோடைய தரிசனம் எங்களுக்கு ரொம்ப கிடச்சிச்சு. கூட்டம்னா எப்படி இருந்துச்சு? போக்குவரத்து எல்லாம் பயங்கர கூட்டம். மதுரைனா ஒரு கலக்கல் தான், ஒரு தில்லு தான். மதுரை அடிச்சுக்கிட்டா யாராலையும் முடியாது. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? அதாவது நீங்கள் எத்தனை வருஷமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் எங்களுக்கு விவரம் தெரிஞ்சது வந்து சொல்லப்போனால் ஒரு 20 வருஷம். கலர் பார்க்கணுங்கன்னா 25 வருஷம் வந்துட்டு இருக்கோம். செம்மையாக இருந்துச்சு. போன வருஷத்தோட இந்த வருஷம் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணோம். ஆற்றுல இறங்கி செம்மையாக அழகு நல்லா வேறு பக்கத்தில் வேறு பார்த்துக்கிட்டு இருந்தோம். மதுரையே அடிச்சிக்கவே முடியாது. நான் மதுரை அடிச்சிக்கவே முடியாது. எந்த ஊருக்கு போனாலும் மதுரை மாதிரி இருக்காது. சரி, அழகர் என்ன பச்சை 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 பட்டு பச்சை உடுத்தினா என்ன காரணம் சொல்லுவாங்க? வெள்ளாமை வரையும் இந்த மாதிரி பசுமையாக இருக்கும், அந்த மாதிரி சொல்லுவோம். நாங்கள் 45-47 வருஷம் ஆக்குறோம். நல்லா பார்த்துட்டு. என்னது எதுக்காண்டி காலையங்காத்திலேருந்து வந்திருக்கீங்க? அழகர் நல்லது செய்வார். கோவிந்தன் என்றைக்குமே நல்லது இருக்கும். எப்படி பார்த்தீங்க? எப்படி ஏற்பாடுனா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எல்லோரும் நல்லா எப்போவுமே இந்த கூட்டம் தான். அவரை பார்க்கணும் கூட்டத்தை தான் வந்து. அந்த கூட்டம் தான் உங்களுக்கு பிடிக்கும்? ஆமாம், ஓகே. ஜாலியாக இருக்குதுல்ல. பிள்ளைகளாம் வந்து எப்படி ஃபேமிலியாக வந்துருந்தீங்களா? காலையில் 5:30 வந்தோம். சரி சரி. இது இங்கே விஐபி பாலத்தில் விட்டாங்க. இல்லைன்னா கீழே இறங்கி பார்ப்போம். உங்கள் பேருக்கா? மீனாட்சி. மதுரையில் பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா வந்து ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து பல லட்சங்கள் மக்களில் வந்து இந்த மாதிரி கொண்டாடி வந்து இருக்க சூழலில் அவங்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் வந்து நம்ம காவல்துறை வந்து நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. மதுரை மாவட்ட நிர்வாகமும் மதுரை மாநகராட்சியும் வந்து நல்லா பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அவங்களுக்கு மருத்துவ வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. கூட்ட நெரிசலில் சில நேரங்களில் மயங்கி இந்த மாதிரி கொஞ்சம் மயக்க சூழலில் இருக்க போகும்போது அவங்கள மீட்டு எடுக்கிறதுக்காக நம்ம ரெட் கிராஸ் டீம் வந்து இதுக்காக தயாராக இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இந்த விழா வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ரொம்ப சிறப்பான ஒரு விழா. இந்த விழா பார்த்திங்கன்னா நமக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகுதுன்னா அதுக்கு காரணம் வந்து மக்கள் வந்து சாதி பேதம் மற்றும் இந்த இடத்துல கூடுறது தான். அப்படி கூடி அதை வந்து நல்லபடியாக அவங்களுடைய தெய்வ வழிபாட்டை நிறைவேற்றிட்டு ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முட்டை போடுதல்லேருந்து இந்த உணவு வழங்குறதுலேருந்து நீர்மோர் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா காலை உணவு கூட எங்களுக்கு சாப்பிடலை. இப்போ தான் ஒருத்தவங்க ஒரு அன்னதானம் கொடுத்தாங்க, அதை தான் நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுபோல் ஒரு நிகழ்வில் வந்து நல்ல ஒரு பாதுகாப்பான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாமே இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லபடியாக இருந்தது. அடிப்படை வசதிகள் இவ்வளோ மக்கள் ஒரே இடத்துல கூடுறாங்க, அவங்களுக்கு குடிநீர், கழிப்பட வசதி இது பூராமே பண்ணி கொடுத்துருக்குது. எப்படி மதுரை மாநகராட்சியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்பாட்டில் வந்து குடிநீர் வசதிக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நல்ல தண்ணீர் வந்து டேங்க்கில் வச்சுருக்காங்க. அதே போல் கழிவறைகளும் அங்கங்கே ஏற்பாடு கொடுத்து பண்ணியிருக்காங்க. அது பொதுமக்கள் வந்து இப்போ பல்வேறு மக்கள் வந்து அதை நல்லா பயன்படுத்துகிறாங்க. ஓரளவுக்கு நைட்டு வந்து மக்கள் எல்லாருமே இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு மக்களாக வந்து இது வந்து போகிற மக்களை தான் அதிகமாக இருக்காங்க. நல்லபடியாக இருந்திருக்கு. ஒன்றும் பெரிய அளவில் இந்த திருவிழா வந்து அசம்பாவிதங்கள் எதுவும் இல்லாத அளவுக்கு இருக்குது. மகிழ்ச்சி. என்னுடைய பேர் வந்து ராஜ்குமார், இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்குங்க. அருமை. நீங்கள் பேசுகிறீங்களா சார்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுரை சித்திரை திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று முடிஞ்சது. அதை பார்க்க ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது. பார்க்க பெண்களும் இளைஞர்களும் அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க. ரொம்ப நைட்டிலிருந்து ஆரம்பித்த திருவிழா காலைல அழகர் ஆற்றுல இறங்கினோடனே அப்பப்பா பார்க்க பிரம்மாண்டம். அவர் இறங்கினோடனே எங்களுக்கே உடம்புலாம் புல்லரிக்கிற மாதிரி மதுரைக்கு ஒரு பாரம்பரிய ஒரு வீரத்தை விளைவிக்கிற வகையில் ஒரு நல்ல ஒரு திருவிழானா மதுரை சித்திரை திருவிழா தான். அதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்கு. நம்ம இளைஞர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய
இளைஞர்களுக்கும் மிக ஒரு சூப்பராக உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் வந்து அருமையாக அவங்கவுங்க வந்து நம்ம பொதுமக்கள் மற்றும் எல்லா போலீஸ் மற்றும் எல்லாரும் வந்து நம்ம திருவிழாவை வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் செலிப்ரேட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு மிக பிரம்மாண்டமாக இருக்குன்றது நாங்கள். என் பேர் சி ராமச்சந்திரன், உடற்கல்வி ஆசிரியராக இருக்கேன். அது மாதிரி ரெட் கிராஸ் சொசைட்டியில் போடுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.